நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இபிஎஸ் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கிரிவல பாதை மற்றும் சங்ககிரி சேலம் சாலை வடிகால் 13 கோடியில கொடுத்தோம். திருச்செங்கோடு ஏமப்பள்ளி 120 கிலோ மின் நிலையம் அமைச்சு கொடுத்தோம். திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வருடம் முழுவதும் வேளாண்மை செய்யும் வகையில் விவசாயிகளை கோரிக்கை ஏற்று புதிய நீரேற்று பாசனம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இவ்வளவும் கொண்டு வந்துதான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதிமுக ஆட்சி இருந்த பொழுது 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம். திமுகவில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? எத்தனை கோடி? கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாந்தோம். அப்படி 10 ஆண்டு அதிமுக ஆட்சி மக்களுக்காக பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம். ஒரு வருடம் மக்கள் வெளியில போக முடியல, கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு வருஷம் வெளியில யாரும் மக்கள் நடமாட்டம் இல்ல, வாகனம் இல்ல, கடை திறக்கல, தொழிற்சாலை மூடப்பட்டு விட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் ஒரு வருடம் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது இல்லாத சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், என்ன கொடுத்தோம். ஒரு வருடம் கொடுத்தோம்ல. அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கு போக முடியல. கொரோனா காலம் ஒரு வருடம் உருண்டு ஓடிவிட்டது. மன உளைச்சல், அதில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். நம்முடைய மாணவர் செல்வங்கள் ஆன்லைன்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த வருடம் தை பொங்கல் அன்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். ஸ்டாலின் பேசுறாரு, போன இடத்துல பேசுறாரு, உரிமை தொகை கொடுத்தங்கிறாரு. அவர் கொடுக்கல, கொடுக்க வச்சோம் அதிமுக. அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அறிவிப்பு கொடுத்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். ஆனா 28 மாதம் கொடுக்கல. போராடணும். பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க, வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் 28 மாத காலம் அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம, நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுத்தார். அண்மையில் இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்புன்னு சொல்றார். ஏன் முதல்ல விதியை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? ஏற்கனவே 28 மாதம் அவங்களுக்கு கிடைக்கல, 1000 ரூபாய் கிடைக்கல, 32 மாதம் தான் கிடைக்கிறது. இப்போ இன்னும் 7 மாசம் தான் இருக்குது பாக்கி. 53 மாத காலம் இந்த ஆட்சி நிறைவடைந்து விட்டது. இன்னும் 7 மாசம். அப்படின்னா மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. விதிகளை தளர்த்தி இப்ப கொடுப்பாங்களாம். ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த மக்களுக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தும்